என்னம்மா சிவா ஏன் இன்னும் வரல? சிவா வந்துட்டு இருக்காரு மாமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. இவ்ளோ நேரம்மா? இங்க என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு பாக்குறேல்ல? எனக்கு புரியுது மாமா. நான் சிவா கிட்ட போன்ல பேசினேன், அவரு வந்துடுறேன்னு சொன்னாரு. ஐலி, உண்மையாவே சிவா இன்னைக்கு வந்துருவானா? ஏன் மாமா, ஏன் அப்படி கேக்குறீங்க? மா, நேத்து நடந்த சம்பவத்தினால சிவா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு எனக்கு தெரியும்மா. என்னால எதுவும் பண்ண முடியலையேன்னு அவனுக்கு கண்டிப்பா என் மேல கோவம் இருக்கும்மா. அதனால இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்க கூடாதுன்னு என்ன அவாய்ட் பண்ண வெளியே போயிட்டானா? அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா. சிவாக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்ல. அவரு உண்மையாவே கோயிலுக்கு தான் போயிருக்காரு. இன்னைக்கு விட்டா இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காதுமா. எல்லார் முன்னாடியும் சிவாவை என்னுடைய பையன் மட்டும்தான் சொல்றதா இருந்தேன். ஆனா இப்ப அவனுக்கான அங்கீகாரத்தையும் வாங்கி தரதா முடிவு பண்ணிருக்கேம்மா. என்ன மாமா, என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, இன்னைக்கு நான் சிவாவுக்கு நியாயமா கிடைக்க வேண்டியதை அவனுக்கே சேர்ற மாதிரி பண்ண போறேன். இந்திரா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளோட சொத்தை கபிலனுக்கு எழுதி வைக்க போறாள். அப்போ அவ சைன் பண்றதுக்கு முன்னாடி நான் எல்லார் முன்னாடியும் ஒரு டிமாண்ட் வைக்க போறேன். என்ன கேட்க போறீங்க? சிவா தான் என்னோட மூத்த பையன் சொல்லி கபிலனுக்கு இந்த சொத்தை எழுதுறதுக்கு முன்னாடி சிவாவுக்கு இந்த சொத்துல சமபங்கு கொடுக்கணும்னு கேட்க போறேன். சிவாவுக்கு அந்த சொத்துல உரிமை இருக்குமா? அவனுக்கும் இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு. அதை எதுக்கு விட்டு கொடுக்கணும்? சிவா விட்டாலும் நான் விட மாட்டேம்மா. என் கண்ணு முன்னாடி என் பையனை அனாதேன்னு சொல்லி அசிங்கப்படுத்தினாங்கல்ல, அதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நான் இப்படி செஞ்சாதான் அவங்களோட கொட்டை அடங்கும். அதுவும் இல்லாம சிவாவுக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு நான் பிராயச்சித்தம் தேட இதை தவிர வேற எந்த வழியும் இல்லம்மா. நீங்க சொல்றதெல்லாம் கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. ஆனா பிரச்சனை எதுவும் வராதுல்ல? அது எப்படிமா வராம இருக்கும்? கண்டிப்பா பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். அதனாலதான் சொல்றேன், டைம் போயிட்டு இருக்குமா. அங்க இந்திரா உடனே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவா. சொத்தெல்லாம் கபிலனுக்கு போயிட்டா அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. மாமா, சிவாவுக்கு இந்த சொத்து மேலலாம் எந்த ஆசையும் இல்ல. அவருக்கு வேண்டியதெல்லாம் நீங்க எல்லாரும் முன்னாடியும் அவர் உங்க பையனை ஏத்துக்கிறது மட்டும்தான். ஓ அயலி, அவனுக்கு வேணா சொத்து தேவைப்படாம இருக்கலாமா. ஆனா அவனோட அப்பாவா நான் அவனுக்கு தர வேண்டியது என்னோட கடமை. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமாவது நான் என்னோட கடமையை சரியா செய்ய விரும்புறேம்மா. எதுக்கும் இன்னொரு தடவை சிவாவுக்கு கால் பண்ணி பாருமா. அது நான் ஜஸ்ட் இப்பதான் மாமா சிவாவுக்கு கால் பண்ணேன். அவரு கால் எடுக்கல. ஒருவேளை பைக்ல வந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இதோ இப்ப வந்துருவாரு. சரிம்மா, நான் அங்க போறேன். நீ எதுவும் சொதப்பிடாம பாத்துக்கோ. சிவாவை கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லு. கண்டிப்பா மாமா, நான் பாத்துக்கிறேன்.